முச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை பாண்டியர்களையே சேரும். இப்படி தமிழால் சைவமும் சைவத்தால் தமிழும் தலைத்தோங்கிய காலம் பாண்டியர்களின் காலம். பாண்டியர்களோட வம்சாவளியில் வந்த வரவண பாண்டியன் ஒரு தீவிர சிவபக்தன். வரவண பாண்டியன் தன்னுடைய படைகளோட காட்டுக்கு ஒரு நாள் வேட்டையாட போறாரு. வேட்டையாடிட்டு திரும்ப ரொம்ப நேரம் ஆனதால இருள் சூழ்ந்துருது. மன்னனும் படையினரும் வேகமா குதிரையை செலுத்திட்டு வராங்க. வழியில ஒரு அந்தனர் படுத்திருக்காரு. இருள் சூழ்ந்ததால அவர் படுத்திருந்ததை யாரும் கவனிக்கல. அப்போ மன்னனுடைய குதிரையோட கால் குழம்பு பட்டு அந்த அந்தனர் இறந்துடுறாரு. இதை கவனிச்ச சில அந்தணர்கள் இறந்த அந்தனரோட உடலை தூக்கிட்டு வந்து மன்னன் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. பாண்டிய மன்னன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான், மிகுந்த வேதனைப்படுறான். அந்தனர் கொன்னதால மன்னனுக்கு பிரம்மகதி தோஷம் பிடிச்சிக்குது. இறந்த அந்தனர் குடும்பத்துக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறான் மன்னன். மன்னனோட மனசு ஆறவே இல்லை. யாகங்கள் நிறைய செய்கிறாரு, நிறைய தான தர்மங்கள் செய்கிறாரு. என்ன செஞ்சும் மன்னனோட கஷ்டம் குறையவே இல்லை. அப்போ சில பெரியவர்களின் ஆலோசனைப்படி பிரம்மகதி தோஷம் நீங்க சுந்தரேஸ்வரர் ஆலயம் போய் 10 நாள் 1008 முறை சுற்றி வராரு. 10வது நாள் ஆலயத்தை சுற்றி வரும்போது எம்பெருமான் ஈசனின் அசிரீரி கேட்குது. சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா,